தமிழகத்தில் விசிக இன்றி ஆட்சி அமைக்க முடியாத சூழல் உருவாகியிருக்கிறது என திருமாவளவன் பேசியுள்ளார். மதுரையில் முன்னாள் விசிக நிர்வாகி முடக்கத்தான் பாண்டி நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் எம்பி பங்கேற்று பேசினார். அப்போது பேசிய அவர், இன்றைய தமிழகத்தில் விசிக இன்றி ஆட்சி அமைக்க முடியாது என்ற அளவுக்கு சூழல் உருவாகியிருப்பதை எண்ணி பார்க்க வேண்டும். எப்படி நமது இயக்கம் வளர்ந்து இருக்கும் இந்த நேரத்தில் நமது இயக்க போராளிகள் முடக்கத்தான் பாண்டி, தம்பி பாவரசு ஆகியோர் நம்மிடமில்லை என்பது கவலையளிக்கிறது என தெரிவித்துள்ளார். அவர்கள் ஆற்றிய பங்களிப்பை நினைவுகூர்ந்து அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகிறேன் என தெரிவித்துள்ளார். தற்போது பல்வேறு நிகழ்ச்சிகள் காரணமாக உடனே சென்னைக்கு செல்ல வேண்டியுள்ளது. ஜூலை 5ஆம் தேதி சென்னையில் நடக்கும் விசிகவின் விருது வழங்கும் விழாவில் முன்னணி பொறுப்பாளர்கள் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் 17இல் எனது பிறந்த நாளை தமிழர் எழுச்சி நாளாக கொண்டாடுகிறோம். இவ்வாண்டு தமிழக தேசிய எழுச்சி மாநாடாக நடக்க ஏற்பாடு செய்துள்ளோம். இதையொட்டி மண்டல வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு உங்களை எல்லாம் நேரில் சந்திக்க இருக்கிறேன். மண்ணுரிமை போராளிகள் நினைவு நாள் பூதக்குடியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த போதிலும் அதில் பங்கேற்க முடியவில்லை. இதில் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களான பாவலன், கனியமுதன், முத்துப்பாண்டி, செல்லப்பாண்டி, கண்ணதாசன், ரவிக்குமார் உள்ளிட்ட மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்பார் என தெரிவித்துள்ளார்.